விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் சீசன் 9ல் கலந்துக்கிட்ட ஒரு கண்டஸ்டன்ட் தான் அரோரா அவர்கள். இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு அப்புறமா அரோராவுடைய இமேஜ் டோட்டலாகவே மாறிடுச்சு. இன்னும் சொல்லணும்னா அவங்கள எல்லாருமே வந்து ஒரு குழந்தை மாதிரின்னு பதிவு பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா? ஸோ அவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்களுக்கும் துஷாருக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 2 பேருமே ரொம்பவே க்ளோஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம அரோரா வந்து அழகான ஒரு பாடல் வரிகள்லாம் வந்து எழுதியிருந்தாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்திருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னால் அவருக்கு வந்துட்டு அவருடைய ஃப்யூச்சர் வந்து கெடும், அவருடைய வாய்ப்புகள் வந்து கெடும், அவருடைய லைஃப்பில் வந்து டவுன் ஆகுறாரு அப்படின்னா, ஸோ லெட்டிங் கோ அந்த ஒரு பாலிசியை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். பிகாஸ் ஒருத்தவங்களை வந்து நம்ம விரும்புகிற ஒருத்தவங்களுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து விட்டுடுறேன். அதனால் அவங்களுடைய ட்ரீம்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரூவாக வரும் இல்லையா? அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து கேட்டுட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு பியூரான ஒரு லவ், பிரேவான ஒரு ஹார்ட் இருக்கணும் இதை வந்து சொல்கிறதுக்கு. நிஜமாலுமே அரோரா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய விருப்பத்தை வந்து ஒருத்தருடைய ஃப்யூச்சர் வந்து ஸ்பாயில் ஆகும் அப்படின்றதுக்காக அவரை விட்டு விலகி வர்றது அப்படின்றது வந்து மிக மிக பெரிய விஷயம். அண்ட் அரோரா சொல்லக்குள்ளேயும் வந்துட்டு கமெண்ட்ஸில் நான் நிறையா வந்து படித்தேன், நிறைய விஷயங்கள் வந்து என்னை வந்து ரொம்பவே பாதிச்சுது, அதனால இந்த ஒரு டெசிஷன் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.